ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி போஸ்ட்டுடைய ஒர்க் நேச்சர் அண்டு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரிஃபரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ஜாபுடைய நேச்சர் எப்படி இருக்குன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு எந்த ஜாப் செட் ஆகும், எது செட் ஆகாது, எது ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், எது லாஸ்ட் கொடுக்கலான்றது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது 5 டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது. ஓகேவா? ஸோ இதில் நான் டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒவ்வொரு போஸ்ட்டுடைய ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கே ஒரு ஐடியா கொடுக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், எதை லாஸ்ட்டு கொடுக்கலான்றது. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் கொடுத்துருக்க போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த அசிஸ்டன்ட்ன்றது என்னென்னா, நீங்கள் ஒரு டெக்னீஷியனுக்கும் ஜேக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்என்டி. எஸ்என்டின்றது என்னன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். ஓகேவா? நேம்லேயே இருக்கு, சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய இஷ்யூவை சால்வ் பண்ணுறவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களோட டியூட்டி. ஓகே. ஸோ இதில் என்ன மாதிரிலாம் ஒர்க் இருக்கும் அப்படின்னா, சிக்னலிங் எக்யூப்மெண்ட், அதாவது பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், சிக்னலாக இருக்கட்டும், இன்டர்லாக்கிங் சிஸ்டமாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய இஷ்யூ, ஸோ அதை ரீசால்வ் பண்ணுறவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ சிக்னல் நீங்கள் நிறையா சிக்னல் பார்த்துருப்பீங்க. அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னல் கொடுக்குறாங்க, கொடுத்தும் சேஞ்ச் ஆகலை, இல்லைனா அதே மாதிரி புதுசாக ஒரு சிக்னல் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் சென்டர் இருக்குது. கண்ட்ரோல் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷனோட என்டையர் சிக்னல்ஸுமே உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே அதை நீங்கள் பீரியடிக்கலாக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்எம் ஒரு சிக்னல் கொடுக்குறாரு, ரெட்லேருந்து க்ரீனுக்கு கொடுக்குறாரு, ஆனால் சிக்னல் சேஞ்சே ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் அந்த கரஸ்பாண்டிங் எஸ்எம்கிட்ட சொல்லி அந்த வழியாக வரக்கூடிய ட்ரெயினை டைவர்ட் பண்ணுறதுக்கு என்னன்றதை நீங்கள் எஸ்எம் பார்க்க சொல்லணும். ஓகேவா? அது உங்களுடைய டியூட்டியாக இருக்கும். ஓகே. ஸோ இது சிக்னல் ரிலேட்டடாக. இப்போ டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டடாக என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படின்னா, டெலிகம்யூனிகேஷன் இப்போ ரயில்வே ப்ரிமிசஸ் இருக்குது. இப்போ ரயில்வே ப்ரிமிசஸ் ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் வேணும். கரெக்டாக? அந்த கம்யூனிகேஷன் டிவைசஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை போய் நீங்கள் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்டேஷன்லேயோ பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு சர்வர் தேவை. கரெக்டாக? அப்போ அந்த நெட்வொர்க்கிங் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்குள்ள வயரிங் கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தாலோ அதை சரி பண்ணுறது யார் தான் பார்ப்பாங்கன்னா இந்த எஸ்என்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் பார்ப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி இதில் நைட் டியூட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகம். ஏன்னா சிக்னல்ஸு கம்யூனிகேஷன் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிறனால அது டே நைட்டு ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் பேஸில் உங்களுக்கு இது ஒர்க் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இதில் அதிகம். ஓகேவா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிராஃபிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்மேன் போஸ்ட் வரும். ஓகேவா? ஸோ பாயிண்ட்ஸ்மேன் இது ஆப்ரேட்டிங் கீழே வரும். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ்மேனோட டியூட்டி என்னவா இருக்குன்னா, ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்டேஷன் மாஸ்டருடைய அசிஸ்டண்ட் தான் இந்த பாயிண்ட்ஸ்மேனாக இருப்பாங்க. அதே மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸை தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எந்த ட்ராக்ல போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த பாயிண்ட்ஸு தான். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கல் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட் மூவ் ஆகாது. கரெக்டாக? ஸோ அப்போ அவங்க அங்கே சிக்னல் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாமல் இருக்கும். அப்போ சிக்னலே அங்கே விழுந்திருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா இவங்க பாயிண்ட்ஸ்மேன் தான் போய் இங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்லை தான் போட்டிருப்பாங்க 110A இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உள்ள அந்த ஒரு செக்ஷனுடைய பாயிண்ட்ஸுடைய இதெல்லாம் நம்பர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அங்கே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 110Aல அவங்க ட்ராக்கை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கே சேஞ்சே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த இடத்துல சிக்னலே விழுந்திருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா இவங்க அந்த 110Aல போய் பாரு என்ன ப்ராப்ளம்ன்றதை பாருன்னு சொல்லுவோம். பாயிண்ட்ஸ்மேன் தான் இந்த பாயிண்ட்டை பார்த்துட்டு அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா என்னன்றதை அவங்க சரி பண்ணணும். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸை கரெக்டாக பீரியாடிக்கலாக மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி இதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இது அவங்களோட டியூட்டியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் க்ரீஸ் அப்ளை பண்ணி இது ஸ்மூத்தாக மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு இவங்களுக்கு தேவையான க்ரீஸ் இதில் தேவையான க்ரீஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக மூவ் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை இதில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறது இந்த பாயிண்ட்ஸ்மேனோடைய டியூட்டியாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெயின் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் எஸ்எம் ஒரு சைடு இருப்பாங்க, சிக்னல் கொடுப்பாங்க,
பாயிண்ட்ஸ்மேன் வந்து ஆப்போசிட் சைடில் சிக்னல் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எஸ்எம் வந்து சிக்னல் கொடுப்பாரு, உள்ள ட்ரெயின் வரும்போது இந்த பாயிண்ட்ஸ்மேன் எதுக்கு ஆப்போசிட்ல இருந்து சிக்னல் கொடுக்குறாங்கன்னா அது கரெக்டான டைரக்ஷனில் தான் வருது. ஏன்னா இவங்க தான் வந்து ட்ராக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. பாயிண்ட்ஸ்மேன் தான் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி இந்த ட்ராக்ல மூவ் ஆகணுன்றது அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க. அப்போ வந்து அது கரெக்டான டைரக்ஷனில் கரெக்டான ட்ராக்ல தான் வந்துகிட்டு இருக்குன்றதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து அவங்களும் சிக்னல் கொடுப்பாங்க. நீ கரெக்டான டைரக்ஷன்ல தான் வந்துகிட்டு இருக்க, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிக்னல் கொடுத்து அனுப்பிவிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுவாக இருக்கட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சன்டிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கப்ளிங் அண்ட் அன்கப்ளிங் பண்ணுவாங்க. கோச்சஸ் வந்து கப்பிள் பண்ணுறது, அதை அன்கப்ளிங் பண்ணுறது, அப்போ அந்த ஒர்க்கு பார்க்குறதா இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்மேன் தான் பண்ணுறதா இருக்கும். ஓகேவா? ஸோ பாயிண்ட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நைட் டியூட்டியும் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ட்ரெயின் கப்ளிங் அன்கப்ளிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி பாயிண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லியும் இருக்கும், நைட்டும் ஒர்க் இருக்கும். ஓகேவா? இதுவும் ஷிஃப்ட் பேஸ்டு ஒர்க்காக இருக்கும், நைட்டும் இதோட ஒர்க் இருக்கும். ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல். லோகோனாலே என்னன்னா இன்ஜின். ஓகேவா? ஸோ இதில் 2 லோகோ இருக்குது. என்னன்னா டீசல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே எலக்ட்ரிக்கல்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எலக்ட்ரிக்கல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உள்ள எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். பார்த்தீங்களா? பேட்டரிஸாக இருக்கட்டும், மோட்டார்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ட்ராக்ஷன் சிஸ்டமு, லைட்டிங்கு, கண்ட்ரோல் பேனல்ஸு. ஸோ அதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரி பண்ணுறது எங்கே சரி பண்ணுவாங்கன்னா இந்த லோகோ ஷெட்டில் தான் வச்சு சரி பண்ணுவாங்க. ஓகேவா? எலக்ட்ரிக்கல் லோகோ ஷெட். இந்த எலக்ட்ரிக்கல் லோகோ ஷெட் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு, அதே மாதிரி அரக்கோணம், அதுக்கப்புறம் ராயபுரம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல தான் போய் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே எலக்ட்ரிக்கல் இன்ஜினில் உள்ள எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் எலக்ட்ரிக்கல். அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் இதில் வேகன்சி கொடுக்கல. இவங்க என்ன மாதிரி ஒர்க்கு பார்ப்பாங்கன்னா ஜென்ரல் ஒர்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஷனில் வந்து ஃபேன் வந்து சரியாக ஓடலை, இல்லை வந்து அங்கே லைட் ஒர்க் ஆகலை, இல்லை அங்கே உள்ள எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, இல்லை வந்து அங்கே வந்து புதுசாக வந்து கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்டேஷன்லையாக இருக்கட்டும், அதே மாதிரி ரயில்வே ப்ரீமிசஸ் எங்கேனாலும் இருக்கட்டும், ரயில்வே குவார்ட்டர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி டிஆர்எம் காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், எந்த இடத்துலனாலும் சரி அங்கே உள்ள மைனர் இஷ்யூ எல்லாமே இவங்க ரீசால்வ் பண்ணுறது இந்த ஜென்ரல் அசிஸ்டன்ட், அதாவது அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் தான் இவங்க வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப்பு. ஸோ இப்போ நம்ம பைக்கில் ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம எங்கே கொண்டு போவோம்? வண்டியாக ஒர்க் ஷாப் தான் கொண்டு போவோம் சரி பண்ணுறதுக்கு. கரெக்டாக? அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏசியில் ஒரு மேஜர் இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி லைட்டிங் சிஸ்டமில் ஒரு கோச்சிலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து லைட்டே ஒர்க் ஆகலை, இல்லை ஃபேனே ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் ஷாப் தான் கொண்டு போய் அதை சரி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது பீரியாடிக்கல் ஓவர்ஹாலிங் பண்ணுவாங்க. பீரியாடிக்கல் ஓவர்ஹாலிங்னா இத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பீரியாடிக்கலாக ஓவர்ஹால் பண்ணுறப்ப அதில் உள்ள எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா, அதாவது லைட்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஏசி, ஃபேனு, சுவிட்ச் போர்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கான்றதை அவங்க என்ஷூர் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதா இருக்கட்டும், அதை ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஒர்க்கெல்லாம் எங்கே பார்ப்பாங்கன்னா இந்த ஒர்க் ஷாப்பில் வச்சு பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் இங்கே ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டே டைம் ஒர்க்காக தான் இருக்கும் ஒர்க் ஷாப்பில். ஓகேவா? ஸோ மார்னிங் டு ஈவினிங் ஒர்க்காக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து ஹாஃப் டே இருக்கும். ஓகேவா? நைட் டியூட்டின்றது பெரும்பாலும் எமர்ஜென்சி கேஸில் ஏதாவது நீங்கள் ஓவர் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒன்று இருக்கும். ஓகேவா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டே டைம் ஒர்க்காக தான் இருக்கும் ஒர்க் ஷாப்பில். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி. இங்கே ஒர்க் ஷாப்பில் பார்த்தோம்ல, ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் வச்சு அங்கே வந்து லைட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஏசி இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒவ்வொரு டைம் போயிட்டு நம்ம வந்து ஒர்க் ஷாப் கொண்டு போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஸோ இப்போ ட்ரெயின் மூவிங்கில் இருக்குது. இப்போ மூவ்மெண்ட்லேயே ஒரு இஷ்யூ வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் போயிட்டு எல்லா பேசஞ்சர்களும் கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் பார்க்க முடியும்?
முடியாது கரெக்டா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அது ஸ்டேஷன்லேயே அங்கே ஒரு ஆள் வச்சுருப்பாங்க ஓகேவா. ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்டு ட்ரெயின் லைட்டிங்னு ஒருத்தர் இருப்பாங்க ஓகேவா. அதே மாதிரி ட்ரெயினுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாலும் ஒருத்தர் இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஏசி கோச்லாம் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, 2 பேர் இருப்பாங்க. ஏசியை கூட்டுறது கம்மி பண்ணுறது, இல்லை அங்கே ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா உடனே போய் சரி பண்ணுறது. இந்த நியூஸ்லாம் போட்டிருப்பாங்க ஏசி கோச்சில் வந்து ஏசி ஒர்க் ஆகாதனால் பயணிகள் அவதி அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணால் அந்த மாதிரி டைம்லாம் உடனே இவங்க தான் போயிட்டு அதை ஏசி வந்து சரி பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி லைட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபேன் ஒர்க் ஆகலை, இல்லை வந்து சுவிட்ச் போர்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா இவங்க அதை சரி பண்ணுறதா இருக்கட்டும். இந்த ஒர்க்கெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னா அவங்க தான் பார்ப்பாங்க ஓகேவா. ஸோ ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க ஓகேவா. அதே மாதிரி இதோடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நைட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகேவா. ஏன்னா இப்போ நைட் ட்ரெயின் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணுறவங்களாம் இருந்தாங்கன்னா நைட் டியூட்டியும் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இவங்களுக்கு இந்த ட்ராவல் பண்ணுறப்ப இவங்களுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ்ன்றது தனியாக வந்துடும். அது போக இப்போ இந்த எல்ஹெச்பி கோச்லாம் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும், பவர் கார் அண்டு ஜென்ரேட்டர் கார்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஜினுக்கு பக்கத்துலேயோ இல்லை வந்து கடைசி பெட்டி பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க, ஜென்ரேட்டர் கார் ஆர் பவர் கார்னு. இது என்ன பண்ணால் இதுதான் இந்த வந்து ட்ரெயினுக்கு தேவையான ஏசி, லைட்டு, அதே மாதிரி ஃபேனு, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சப்ளை கொடுக்கறது இதிலிருந்து தான் கொடுப்பாங்க ஓகேவா. அப்போ அந்த ஜென்ரேட்டர் கார் அண்டு பவர் காரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் போய் இவங்க தான் அதை வந்து சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுலேருந்து சப்ளையே எல்லா கோச்சுக்கும் போகும் ஓகேவா. ஸோ அப்போ அதில் ஏதாவது ப்ராப்ளம்னா அது என்னன்றதை பார்க்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் இவங்களுடைய டியூட்டியாக தான் இருக்கும் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டிஆர்டி. டிஆர்டின்றது என்னன்னா ட்ராக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகேவா. ஸோ இதில் ஒர்க் எப்படி இருக்குன்னா ட்ரெயினுக்கு சப்ளை நம்மளுக்கு எப்படி வரும் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கம்பி மாதிரி போய் அந்த ஓவர் ஹெட்ல லைனில் வந்து தொட்டுகிட்டே போகும் ஓகேவா. அது எதுக்காகனா அந்த லைனில் இருந்து தான் சப்ளை வந்து உள்ளே எடுத்துக்கும் ஓகேவா. ஸோ அப்போ அந்த லைனில் ஏதாவது ப்ராப்ளம்னா அதை சரி பண்ணுறது இவங்களுடைய ஒர்க்காக இருக்கும் ஓகேவா. ஸோ இதில் ஓஹெச்இ இன்ஸ்பெக்ஷன் கார்ன்னு இருக்கும், இந்த இருக்குது பார்த்தீங்களா. இந்த OHE இன்ஸ்பெக்ஷன் கார், ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் கார். இந்த கார் வந்து ஒவ்வொரு மெயின் ஜங்ஷன்லாம் வச்சிருப்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ ஏதாவது பக்கத்தில் ஒவ்வொரு செக்ஷன் அலாட் பண்ணிடுவாங்க. இந்த செக்ஷனில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காரில் ஒரு 5 பேர்லேருந்து ஒரு 10 பேர் அனுப்பி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லைனில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், அல்லது இந்த போஸ்ட்டில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, சப்ளையில் ஏதாவது ப்ராப்ளம், இல்லை வயரே வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கார் எடுத்துகிட்டு போய் அதில் அந்த கார்லேயே தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் இவங்க வந்து சரி பண்ணுறது இவங்களுடைய டியூட்டியாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த டிஆர்டியை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தால இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல இப்போ கூடல் நகர்னு ஒரு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து எனக்கு வயர் வந்து கட் ஆயிடுச்சு, அங்கே வந்து சப்ளை வரல, என்னன்னு போய் பாருன்னா இவங்க உடனே இதை எடுத்துகிட்டு போய் பார்க்கணும். அப்போ இவங்க ட்ராவலில் இருப்பாங்களா. ஸோ அப்போ ட்ராவலில் இருக்கும்போது இவங்களுக்கு அதுக்கு தேவையான ட்ராவலிங் அலவன்ஸும் அதுக்கு கொடுத்துருவாங்க ஓகேவா. இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி இவங்க நைட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது என்னென்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஓகேவா. ஸோ இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்னு கொடுத்துருக்காங்கல்ல, செகண்ட் ஒன்று அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ தான் நான் சொன்னேன், ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க் ஷாப் தான் போய் சரி பண்ண பார்ப்போம் கரெக்டாக. ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் கேரேஜ் அண்ட் வேகன்ஸ். இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்னா லோகோ பார்த்தோம் கரெக்டாக. லோகோன்றது இன்ஜின் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு தனி ஷெட்டு வச்சுருப்பான், டீசல் ஷெட்டு, லோகோ ஷெட்டுன்னு. கோச்சஸ் எல்லாம் சரி பண்ணணும்ல, அப்போ கோச்சஸ் சரி பண்ணுறதுக்கான இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷாப், அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் ஓகேவா. மெக்கானிக்கல் கீழே வரும் இது. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கேரேஜ் அண்ட் வேகன்ஸு, அதர் ரோலிங் ஸ்டாக்ஸு, இது எல்லாமே ரிப்பேர் அண்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே தான் கொண்டு போவாங்க ஓகேவா. அந்த பீரியாடிக்கல் ஓவர் ஹாலிங் பண்ணும்போது அதே மாதிரி கோச் நம்மளுக்கு இவ்வளோ பீரியடுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகேவா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் கொண்டு போயிட்டு அங்கே ஏதாவது மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இங்கே நம்ம எலக்ட்ரிக்கலில் பார்த்தப்ப என்ன சொன்னோம், சுவிட்ச் போர்டாக இருக்கட்டும், அதே மாதிரி அங்கே வந்து பேட்டரி, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் சரி பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல. இங்கே வந்து என்னென்னா மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் சரி பண்ணுறது இவங்களுடைய ஒர்க்காக இருக்கும் ஓகேவா. ஸோ அந்த பெட்டியில் இப்போ பெட்டி இதெல்லாம் உட்காரது அந்த கோச்சஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து உட்காந்து நம்ம ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ண முடியும் கரெக்டாக. அது வந்து நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னா அது வந்து ட்ரெயின் அந்த கோச்சஸ் வந்து ஸ்மூத்தாக வந்து ஆப்ரேட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோச்சஸ் வந்து ஸ்மூத்திங் ஆப்ரேஷன்ஸுக்கு உள்ள தேவையான மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லை எதுவும் லூஸாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணுறதுலாம் இங்கே தான் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெரம்பூரில் இருக்குது. அதே மாதிரி GOC
திருச்சி. ஓகேவா? பெரம்பூர் ஐசிஎஃப்லையும் அதே மாதிரி ஜிஓசி பொன்மலைன்னு சொல்லுவாங்க, அது வந்து திருச்சியில் இருக்கு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இது அதே மாதிரி இது ஒர்க் ஷாப்னு சொன்னோம்னா இது வந்து டே டைம் மட்டும்தான் ஒர்க் இருக்கும். ஓகேவா? மோஸ்ட்லி நைட் டியூட்டி இதில் இருக்காது. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் ஷாப் நம்ம எல்லா டைம் போய் ஒர்க் ஷாப்பில் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கேரேஜ் அண்ட் வேகன். கேரேஜ்னா முதல் என்னன்றது சொல்லிடுறேன். கேரேஜ்ன்றது ஒன்றும் இல்லை, பெட்டியை தான் நம்ம கேரேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? பேசஞ்சர் டிராவல் பண்ணுற அந்த பெட்டியில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கேரேஜ்னு சொல்லுவோம். கூட்ஸ் பெட்டியை தான் வேகன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கேரேஜ் அண்ட் வேகன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் இந்த ஜங்ஷன் உள்ள என்ட்ரு ஆகும்போது, ஜங்ஷன் கிடையாது ஸ்டேஷன்லேயே என்ட்ரு ஆகும்போது அந்த ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு ஷெட்டு மாதிரி ஒருத்தர் போட்டு ஒருத்தர் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அவங்களோட டியூட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூவ்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா, அதில் ஏதாவது நட் போல்ட் எதுவும் லூஸாக இருக்கா, இல்லை ஏதாவது பெட்டியிலேருந்து ஏதாவது புகை வருதா, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கரஸ்பாண்டிங் இதில் சொல்லி அதை வந்து சரி பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. மைனர் இஷ்யூனா அங்கேயே ஸ்டேஷன்லேயே வச்சு சரி பண்ணிடுவாங்க. இல்லை மேஜர் இஷ்யூ அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஒர்க் ஷாப் கொண்டு போய் அங்கே வச்சு சரி பண்ண பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இவங்களுடைய ஒர்க்காக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ செட் டீசல். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜின்லாம் எங்கே கொண்டு போவாங்கன்னு சொன்னேன், எலக்ட்ரிக்கல் செட்டுக்கு கொண்டு போவாங்கன்னு சொன்னேன். கரெக்டாக? அதே மாதிரி இங்கே டீசல் இன்ஜினில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், அதில் ஏதாவது மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்டில் ஏதாவது டேமேஜஸாக இருக்கட்டும், அதெல்லாமே சரி பண்ணுறது எங்கே பண்ணுவாங்கன்னா இந்த டீசல் செட்டு, இங்கே டீசல் செட்டில் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்குன்னா ஜிஓசி, அதே மாதிரி தண்டையார்பேட்டை, ஈரோடு, எர்ணாகுளம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? இங்கே அதே மாதிரி இன்ஜினில் உள்ள மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, அதாவது பிஸ்டனாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த கிராங்க் சாஃப்டாக இருக்கட்டும், பிரேக் பேட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே கரெக்டாக இருக்கா, இல்லை அது ஏதாவது டேமேஜாக இருக்கா, அதை எதுவும் ரீப்ளேஸ் பண்ணுமான்னு பார்த்துட்டு, அதே மாதிரி ஆயில் டெஸ்ட்டாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு அதில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லை ரீப்ளேஸ் பண்ணணும்னா அதை வந்து இந்த இடத்துல தான் பார்ப்பாங்க. ஓகேவா? டீசல் செட்டில் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இதுவும் வந்து செட்டில் லோக்கோ ஷெட்டில், அதாவது ஒர்க் ஷாப்பில் வச்சு தான் பண்ணுறதுனால இதுவும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டைம் ஒர்க்காக தான் இருக்கும். ஓகேவா? கடைசியாக இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டனர் கிரேட் 4. இந்த ட்ராக் மெயின்டனரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா பேர்லேயே இருக்குது ட்ராக் மெயின்டனர். ஓகேவா? ட்ராக்கை மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அது வந்து இவங்களுடைய டியூட்டியாக தான் இருக்கும். ஒரு செக்ஷன் அலாட் பண்ணிடுவாங்க. அது என்ன பண்ணணும்னா இவங்க வந்து அந்த ட்ராக்கை வந்து பீரியாடிக்கலாக என்ன பண்ணால், பீரியாடிக்கலாக கிடையாது, ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? அதில் எதுவும் ட்ராக்கில் எதுவும் டேமேஜஸ் இருக்கா, இல்லை வந்து அந்த ட்ராக்கில் சில நேரம் கிராக் விட்டுருக்கோம், அந்த கிராக் இருந்துச்சுன்னா அதை வெல்டு பண்ணணும். அந்த ட்ராக்கில் வேறு ஏதாவது மேஜர் ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இப்போ அந்த ட்ராக்கில் ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, மேஜர் ஃபால்ட்டாக இருக்குது, ஒருத்தரால் போய் சரி பண்ண முடியாது அப்படின்னா என்ன பண்ணால் எஸ்எம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். எஸ்எம்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ட்ராக்ல வரக்கூடிய ட்ரெயினை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து அதை சொல்லணும். ஓகேவா? அது வந்து இவங்களோட டியூட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இவங்க ட்ராக்லேயே கொஞ்சம் தூரம் போய் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் வச்சுட்டு போயிருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇடி டெஸ்ட்டுன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இந்த போகிறதுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, 35 கிலோ வெயிட்டை வந்து தூக்கிட்டு வந்து போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து 20 கிலோ வெயிட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ் நம்ம எல்லாமே கேரி பண்ணிட்டு நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறாங்க. ஓகேவா? இந்த ட்ராக் மெயின்டனர் டியூட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ராக்ல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் வேற எங்கேயுமே இருக்காது, ட்ராக்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இந்த ட்ராக்ல மட்டுமே இவங்க வந்து போய் ட்ராவல் பண்ணி போகிறனால அதே மாதிரி டேயும் இருக்கும், நைட்டும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறனால இவங்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த கொஞ்சம் ஜாப் கொஞ்சம் வந்து கஷ்டமான ஜாப். இன்ஜினியரிங் ஃபீல்டில் உள்ள ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால இந்த ட்ராக் மெயின்டனர் கிரேட் 4க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அலவன்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த ட்ராக் மெயின்டனரோட ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா அது கிரேட் 4ல் இருப்பாங்க. இந்த கிரேட் 4லேருந்து அடுத்து என்னன்னா கிரேட் 3, அதுக்கப்புறம் கிரேட் 2, கிரேட் 1, அதுக்கப்புறம் ஜேஇ, எஸ்எஸ்சி, இப்படி போகும் அவங்களுக்கு ப்ரொமோஷன். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பெர்மனன்ட் வே. இங்கே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிவேன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பிவேன்றது என்னன்னா
பெர்மனன்ட் வே. இந்த பெர்மனன்ட் வே தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பெர்மனன்ட் வே அப்படின்னா என்டையர் ரயில்வே அந்த ட்ராக் ஸ்ட்ரக்சரை தான் வந்து பெர்மனன்ட் வேன்னு சொல்லுவாங்க. என்டையர் ரயில்வே ட்ராக் ஸ்ட்ரக்சரில் என்னென்னலாம் இருக்கும்? ரயில் இருக்கும், அதே மாதிரி ஸ்லீப்பர், பேலஸ்ட். ரயில்ன்றது ட்ரெயின் கிடையாது, ரயில்ன்றது தண்டவாளம். ஓகேவா? ஸோ ரயில் இருக்கும், அதே மாதிரி ஸ்லீப்பர்னா என்னன்னா அந்த ட்ரெயினுக்கு இடையில அந்த கட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது. ஓகேவா? அதே மாதிரி பேலஸ்ட்னா கல், சுற்றில இது கல்லுலாம் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த கல். அதே மாதிரி ஃபாஸ்டனிங்ன்றது இந்த இந்த ஸ்லீப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லீப்பரையும் ரயிலையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது விலகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கா, இந்த அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, இதில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்றதை இதை நீங்கள் ரெகுலராக போய் ட்ராக்கை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அதில் ஏதாவது ஸ்லீப்பரில் எதுவும் டேமேஜ் இருக்கா, இல்லை மிஸ் அலைன்மெண்ட் இருக்கா, இல்லை இந்த ஃபாஸ்டனிங் சொன்னேன்ல, இந்த ஸ்லீப்பரையும் இந்த ரயிலையும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு இது எக்யூப்மெண்ட் தான் வந்து இந்த ஃபாஸ்டனர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது எதுவும் லூஸாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். லூஸாக இருந்தால் அதை ஃபஸ்ட்டு டைட் வைக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி டீரெயில் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு தடம் புரண்டுருச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைமில் இவங்க உடனே போய் அங்கே பார்த்துட்டு எதனால ஏதாச்சும் அப்படின்றத பார்த்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே இவங்களுடைய ஒர்க்காக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், இன்ஜினியரிங்கில் வரக்கூடிய ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக்ல மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின். இந்த ட்ராக் மிஷின், ஸோ இதில் என்னன்னா இப்போ ட்ரெயினில் வந்து ட்ராக்ல வந்து ஒரு மைனர் இஷ்யூ அப்படின்னாக்கா என்ன சொன்னேன், ட்ராக் மெயின்டெனரு, அதே மாதிரி அசிஸ்டன்ட் பெர்மனன்ட்வே இவங்கெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ஃபாஸ்டனரில் ஏதாவது டைட் வைக்காமல் லூஸாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அவரே பார்த்துருவாங்க. கரெக்டாக? அதே மாதிரி இப்போ இந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னா மைனர் வந்து ஒரு கிராக் இருக்குது அப்படின்னா வெல்டிங் வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனர் அவங்களே வச்சுருவாங்க. இப்போ ஒரு ட்ராக்கே ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை வந்து ட்ராக்ல ஏதாவது மேஜர் இஷ்யூ இருக்குது அப்படின்னா இவங்க வந்து தண்டவாளத்தில் தூக்கி தோளில் சுமந்துட்டு போக முடியாது. கரெக்டாக? அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ட்ராக் மிஷின் தான் அங்கே வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு ட்ராக்ல வரக்கூடிய மேஜர் இஷ்யூவாக இருக்கட்டும், அதே மாதிரி ட்ராக்கையே ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை ட்ராக் வந்து புதுசாக வந்து பில்ட் பண்ணணும், அந்த மாதிரி ட்ராக்ல வந்து அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும், ஸ்லீப்பர் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மிஷின் வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த மிஷின்லேயே நிறைய டைப் இருக்குது. டேம்பிங் மிஷினு, பேலஸ்ட் கிளீனிங் மிஷினு, பேலஸ்ட் ரெகுலேட்டிங் மிஷினு, டைனமிக் ட்ராக் மிஷினு, அப்புறம் ஸ்லீப்பர் சேஞ்சிங் மிஷின், இந்த மாதிரி ஏகப்பட்ட மிஷின் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் ஒரு மிஷின் காட்டுறேன். இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு டைப்பு. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய மிஷின் இருக்குது. இப்போ ரோடு நம்ம போடுறப்பே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ரோலர் இருக்கும், அதே மாதிரி தார் போடுறதுக்கு ஒன்று இருக்கும், தாரை ஹீட் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. அதே மாதிரி இதில் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மிஷின் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இந்த கல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேலஸ்ட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் தனியாக மிஷின் இருக்கும். அந்த பேலஸ்ட் வந்து ரெகுலேட் பண்ணணும். ஓகேவா? கரெக்டாக அந்த ஸ்லீப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்லீப்பருக்கு அடியில் வந்து கல் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்லீப்பரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த பேலஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. எதுக்காகனா அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் அண்டு அதே மாதிரி இந்த வைப்ரேஷன் இருக்காமல் இருக்கணும், அதே மாதிரி டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாமே கரெக்டான ஒரு லெவலில் இருக்கான்றது பார்க்கணும். ஓகேவா? ஒரு சைடு ஏற்றமாக ஒரு சைடு இறக்கமாக இருந்தாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ஒரு மாதிரி ஜம்ப் ஆகி போகும். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா டீரெயில் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து ரெகுலேட் பண்ணுறது மிஷினே பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு வச்சு இது பண்ணும். அதே மாதிரி இந்த ரெண்டு ட்ராக்குக்கும் இடையில உள்ள இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், அந்த லெவல்லாம் கரெக்டாக இருக்கான்றத அந்த மிஷினே அளந்து இது பண்ணும். அந்த மிஷினை வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, மிஷினை வந்து அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு போகிறவங்களுக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ ஏதாவது இடத்துல இப்போ இங்கே கூட பார்த்தேன், இந்த ஒரு மாதம் முன்னாடி கூடல் நகரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் மிஷின் வச்சு தான் ஒரு நியூ ட்ராக் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் போடும்போது அந்த இடத்துல ட்ரெயின்லாம் போகும்போது ஸ்லோவாக தான் போகணும். ஓகேவா? இல்லைன்னா சில ட்ரெயின்லாம் டைவர்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஓகேவா? ஸோ மதுரை வராமல் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இங்கிட்டு டேரெக்டாக திருச்சி வழியாக விட்டுருந்தாங்க, புதுக்கோட்டை வந்து திருச்சி வர மாதிரிலாம் விட்டுருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ராக் மிஷின் வந்து பண்ணுறவங்களுக்கு, மிஷின் வந்து ஓட்டுறவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து ஒரு மூவ்மெண்ட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குமா, அந்த மூவ்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கு தேவையான உங்களுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து இதுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஒர்க் வந்து மோஸ்ட்லி எப்போ இருக்கும்னா டே டைமில் தான் இருக்கும். ஏன்னா நைட் வந்து போதுமான லைட்டிங் வசதி இருக்காதனால நைட்டு வந்து மோஸ்ட்லி பார்க்க மாட்டாங்க. இன்கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி நைட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து டே டைமாக தான் இருக்கும். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் இந்த ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரிட்ஜ். ஸோ பிரிட்ஜுன்றது நான் ஆல்ரெடி இந்த சொல்லியிருந்தேன், இன்ஜினியரிங்கில் பொறுத்த வரைக்குமே நான் சொல்லியிருந்தேன், இது எல்லாமே நமக்கு ட்ராக்ல தான் ஒர்க் இருக்கும்ட்டு. கரெக்டாக? ஸோ இதுவும் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வரும் இந்த பிரிட்ஜுன்றது. இந்த பிரிட்ஜுன்றப்ப என்னன்னா, ரயில்வே பிரிட்ஜெல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் கட்டுறாங்களோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ரயில்வே பிரிட்ஜ் போடும்போது அங்கே உள்ள ட்ராக்கை எப்படி மெயின்டைன் பண்ணும், அங்கனக்குள்ளே வந்து ஏதாவது ட்ராக்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கா, இல்லை வந்து அங்கே ஏதாவது மைனர் அண்ட் மேஜர் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம போய் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாம்பன்ல கூட இப்போ இது பிரிட்ஜ் போட்டாங்கல்ல, அப்போ பிரிட்ஜ் அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நியூ பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி பிரிட்ஜை வந்து அங்கே ரயில்வே பிரிட்ஜை இடிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துலலாம் போய் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அங்கே இப்போ பீரியடிக்கலாக போய் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அங்கே வந்து இப்போ கடலுக்கு மேலெலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணிலாம் இது பட்டு அந்த ரயில்வே பிரிட்ஜை வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆயிருமா, இல்லை வந்து கிராக் எதுவும் விட்டுருக்கா, இல்லை வந்து அதோடைய தன்மை என்ன அப்படின்றத அதை என்ஷூர் பண்ணி அதோடைய சேஃப்டி ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணும். அது வந்து இவங்களுடைய ஒர்க்காக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஓரளவுக்கு இந்த ஒர்க்கை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சியை வச்சு மட்டும் கொடுத்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனரில் 1129 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன்சியில் 313 இருக்குது. இந்த மாதிரி வேக்கன்சியை மட்டும் வச்சு கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் 2 விஷயம் மெயினாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அந்த ஜாபுடைய நேச்சர் என்ன, நம்மளுக்கு செட் ஆகுமா ஆகாதான்றது தெரியணும். அதே மாதிரி நம்ம என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கோன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம அந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிளான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க பார்க்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டன்றனால இந்த இன்ஜினியரிங்கில் வர இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக தான் வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதோடைய ஒர்க் நேச்சர் அதே மாதிரி இது கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் 2 பேருக்குமே செட் ஆகிறது மாதிரி தான் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் T&L ஒர்க் ஷாப். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் ICF. ஓகே. ஸோ இது வந்து ICFன்றது பெரம்பூரில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் சென்னை சரௌண்டிங்காக இருந்தீங்கன்னா 2வது ICF கொடுங்க, 3வது SR கொடுங்க, SR சதர்ன் ரயில்வே கொடுங்க. ஓகேவா? இது நீங்கள் வந்து இப்போ சவுத்தில் இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் SR கொடுக்கறது பெஸ்ட்டு. ஓகேவா? செகண்ட் SR கொடுத்துட்டு நீங்கள் 3rd ICF கொடுத்துக்கோங்க. அடுத்து 4வது அசிஸ்டன்ட் லோகோஷன்ட் எலக்ட்ரிக்கல், 5வது அசிஸ்டன்ட் T&L AC, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் C&W கேரேஜ் அண்ட் வேகன்ஸ், அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் 8th பாயிண்ட்ஸ்மேன் B. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் ஆகி பாயிண்ட்ஸ்மேன் ஏன்னு போவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 9th வந்து அசிஸ்டன்ட் TRD, அப்புறம் பிரிட்ஜ், ட்ராக் மிஷின், பெர்மனன்ட் வே, ட்ராக் மெயின்டெனன்ஸ் கிரேட் 4. ஓகேவா? ஸோ இதை வந்து ஒர்க் நேச்சர் வச்சு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதில் உங்களுக்கு வந்து நீங்கள் மெடிக்கலாக நீங்கள் என்ன கேட்டகரியில் வந்து நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து குரூப் டி ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதில் உள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்கள் இனிஷியலாக நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் அடுத்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு, இப்போ வேறு ஏதாவது ஜாபில் இருந்தீங்கன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரொபேஷனல் பீரியட் இருக்குன்னு, அது முடிச்சதுக்கப்புறம் தான் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நான் NTPCயில் கிளியர் பண்ணி JA-வா இருக்கேன். எனக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வருஷம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நான் எலிஜிபிலிட்டி. ஓகேவா? எலிஜிபிள் ஆவேன். ஸோ ஆனால் இந்த குரூப் டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே என்ட்ராகி இப்போ என்ட்ரானதுக்கப்புறம் அடுத்த நாளே உங்களுக்கு நோட்டீஸ் போடுறாங்கன்னா நீங்கள் இந்த GDCE எக்ஸாம் உங்களால் எழுத முடியும். ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பீரியட் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு அந்த இது கிடையாது. ஓகேவா? நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு அடுத்த வாரமே உங்களுக்கு நோட்டீஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதில் ALP, அதே மாதிரி டெக்னீஷியனு, JE, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டு, ஸோ இந்த மாதிரி போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது லெவல் 2லேருந்து பே லெவல் 6 வரைக்கும் உள்ள போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து இந்த GDC மூலமாக வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீக்லேயே நீங்கள் வந்து JE கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் லெவல் 6ல் போய் உட்காந்துருவீங்க. ஓகேவா? அதனால் இது வந்து லெவல் 1 ஜாப்பு, இது வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, அதனால் வந்து நான் அப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காமல்
ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு மூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணுன்றதை உள்ளே இருந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேருக்கு வரக்கூடிய காமனான டவுட் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் அசிஸ்டன்ட் டிஎல்எல் ஒர்க் ஷாப் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதோடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எனக்கு இல்லை, இதோட கட் ஆஃப் நான் கிளியர் ஆகலைன்னா எனக்கு அடுத்த போஸ்டெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த 13 நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி கொடுத்துருக்கீங்க, அதோட கட் ஆஃப் கிளியர் பண்ணல, அதே மாதிரி அதுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. ஓகேவா? அதோடைய கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்களா, அதோடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதை அலாட் பண்ணுவாங்க. ஒருவேளை அதுவும் இல்லைன்னா அதுக்கு அடுத்து போவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வைஸ் வந்து போஸ்ட் அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ சீக்கிரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள், டிலே பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு இதில் போக உங்களுக்கு ஏதாவது வேறு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.